நயினாதீவு நாகபூசணி அம்மன் கோவில் ரதோற்சவ பெருவிழா. இந்திய முறைமையிலான அரசியல் தீர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க ஒன்றாக வேண்டும். ஆனந்த சங்கரே. பலத்த பாதுகாப்புடன் குருந்தூர் மலையை நோக்கி நகரும் பிக்குகள் அணி. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ்ந்த பெண்கள். சார்லஸ் நிர்மலநாதன் தெரிவிப்பு. 13ஆம் திருத்த சட்ட விவகாரம். ஸ்ரீதரனுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. ராணுவ புலனாய்வுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசாங்கம். சாணக்கியன் குற்றச்சாட்டு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 2155 முறைப்பாடுகள். 65 பேர் கைது. ஜனாதிபதியை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர். இலங்கையின் தரவு கட்டமைப்பை இந்தியாவுக்கு வழங்க முயற்சி. விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. சஜித் பிரேமதாசவை கடுமையாக சாடிய சரத் பொன்சேகா. வடக்கு மாகாண விவசாய அமைச்சினால் அறுவடை 2 பருவ-இதழ் வெளியீடு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய ரதோற்சவ பெருவிழா இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை வசந்த மண்டப பூசைகளுடன் ஆரம்பமாகியது. நாகபூசணி அம்மனுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வசந்த மண்டபத்திலே விநாயக பெருமான், முருகன், வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று 3 மூர்த்திகளும் உள்வீதி வெளிவீதி எழுந்தருளே தனித்தனி தேரிலே ஏறி முத்தேர் பவனியாக ரதோற்சவம் இடம்பெற்றது. 16 தினங்களை கொண்டு ஆலய மகோற்சவம் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் இன்றைய தினம் ரதோற்சவமும் நாளைய தினம் தீர்த்தோற்சவமும் அன்றைய தினம் மாலை திருவூஞ்சலும் நடைபெற உள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு பூங்காவன திருவிழாவும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தெப்போற்சவம் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கும்பலமுனை தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு பிக்குகள் குழு ஒன்று போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி தொடக்கம் மகியங்கரையில் இருந்து பாத யாத்திரை ஒன்றினை ஆரம்பித்த பிக்குகள் குழு ஒன்று இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குருந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். இந்த பயண வழிகள் எங்கும் போலீஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அளம்பில் சந்தியை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினர், ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதுடன் வேதி தடுப்புகள் அந்த பகுதியில் வைத்திருப்பதனையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த பாதுகாப்பு கடமைக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த பௌத்த பிக்குகள் பௌத்த கொடியினை வீதியில் 2 பகுதிகளிலும் நாட்டி கூடாரங்களை அமைத்துள்ளமையையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்தனர். நானும் அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் கீழ் இருந்தவன் என்ற வகையில் இதனை தெரிவித்துக் கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்றைய விவாதம் பெண்களை வலுப்படுத்தும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டமூலம் என்பது மிகவும் அவசியமான சட்டமாக கருதப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் இங்கே உரையாற்றிய அனைத்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இருந்தபோதும் பெண்களை வலுப்படுத்தும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மாத்திரம் அது நடைமுறைக்கு வரும் என்பது எனது கருத்தாக அமையாது. குறிப்பாக நாட்டிற்காகவும் வீட்டிற்காகவும் அதிகமாக சிந்தனையுடன் உழைப்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்றைக்கு இலங்கைக்கு அதிக வருமானங்களை கொண்டு வருகின்ற பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களிலும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்கின்ற
பெண்களாக இருக்கட்டும் அதிகமாக நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வருகின்றவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை சரியான முறையில் நெறிப்படுத்தி கணவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையுடன் அவர்கள் வீட்டிற்காகவும் அதிகமாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகி இந்த பெண்களை வலுப்படுத்த வேண்டிய சட்டம் இன்று வந்ததென்றால் அந்த எண்ணங்களில் இருக்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதில்லை. அதுதான் உண்மையான காரணமாக இருக்கிறது. இந்த பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் தமிழ் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் பெண்கள் அந்த முழுமையான பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். நானும் அந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் வசித்தவன். அந்த வகையில் அவர்களுடைய பாதுகாப்பு பெண்கள் முழுமையாக உணர்ந்தார்கள். ஆனால் அந்த காலங்களில் இருந்த பாதுகாப்பு தற்பொழுது நாட்டில் எந்த பகுதிகளிலும் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி பெண்கள் மீதான வன்கொடுமை, பெண்கள் மீதான ஒடுக்குமுறை செய்திகள் இல்லாத நாட்கள் இல்லை. ஆகவே பெண்களுக்கு இந்த நாட்டில் முழுமையான பாதுகாப்பு இல்லை என்பது சகலரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. அது எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வராமல் வெறுமனே பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிவிட்டு அது பெண்களை சம உரிமையாக இருக்கின்ற நாடு இலங்கை என்று கூறுவதில் அர்த்தமில்லை. அதற்குரிய சரியான பதிலை, சரியான அவர்களுக்குரிய சுய கௌரவத்தை பெண்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கு இந்த சட்டத்தின் மூலமாவது அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் குறிப்பாக தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இன ரீதியாக மக்கள் ஒடுக்கப்பட்ட போது யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் அடிப்படையில் கணவன்மார் இழந்த பறிகொடுத்த பெண்களாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். அதேபோல யுத்தத்தில் அங்கவீனமான பெண்கள் இருக்கிறார்கள். அதேபோல் கடைசி இறுதி யுத்தத்தின் போது கணவன்மாரை சோதனை சாவடியிலும் இராணுவ முகாம்களிலும் நேரடியாக ஒப்படைத்த பெண்கள் இருக்கிறார்கள். Honorable member, you have 2 more minutes. அப்படியாக இருக்கின்ற போது யுத்தம் காரணமாக பல்வேறுபட்ட பெண்கள் இன்றைக்கு ஒரு மனவிரக்தியுடன் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத வகையில் இன்று அவர்கள் எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு இந்த அரசாங்கம் செய்த செயல் என்ன? யுத்தத்தில் அங்கவீனமான பெண்கள் இருக்கிறார்கள். அதே போல கணவன்மாரை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள். கணவன்மாரை நேரடியாக உயிரோடு ஒப்படைத்த பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் என்ன மன நிம்மதியை கொடுக்க முடிந்ததென்றால் என்னை பொறுத்தவரையில் அதில் அரசாங்கம் தோல்வி கண்டிருக்கிறது. நல்லிணக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை அவர்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இலங்கையில் யுத்தம் முடிவுற்று 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் தாங்கள் கணவன்மாரை ஒப்படைத்த அந்த துயர சம்பவத்தை இன்றும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்ச்சியாக கோரிக்கையாக அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் மனித உரிமை அமைப்புகளிடமும் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய கோரிக்கையையும் போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
பெண்களை வலுப்படுத்த வேண்டுமென்ற இந்த Honorable member, your time is over. மட்ட தப்பரேது பெண்களை வலுப்படுத்த வேண்டுமென்ற இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் எவ்வாறு நன்மை பெறுவார்கள், அவர்களுக்கு அரசாங்கம் எவ்வாறு நல்ல திட்டங்களை அல்லது அவர்களுக்குரிய உண்மையை கண்டறிவதை கொண்டு போகப் போகிறது என்று இலங்கை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக சிங்கள ராபி அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தேரர் இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டம் மூலம் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் உரையாற்றியவையானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் செயற்பாடு என்பதை வலியுறுத்தியே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டிற்கு பாதுகாப்பை இல்லாது செய்யும் ஒரு செயற்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேற்கொண்டு வருகின்றார். அண்மையில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலும் நாடாளுமன்றில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இது இலங்கையின் சட்டத்துக்கு முரணானது. இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்பில் முதலில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து நாடாளுமன்றில் சென்று நேரடியாக கருத்துக்களை முன்வைக்கின்றார். சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுகின்றார். மேலும் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற கோருகின்றார். இவை அனைத்துமே நாட்டிற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவ்வாறான விடயங்களை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கவில்லை. இதன் காரணமாகவே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளேன் என்றார். காத்தான்குடியில் பெண் ஒருவர் மீது துப்பாக்கி வைத்து மிரட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே நான் ட்ரிப்போலி பிளாட்டூன் தொடர்பாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியும் அரச புலனாய்வுடன் ஒட்டுக்குழுக்களாக செயல்படும் இவர்களுக்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். இந்த விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசும் பொழுது இந்த விடயத்திலே எங்களுடைய இந்த ஒரு புதிய சட்டமூலம் கொண்டு வரும் பொழுது மிக முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விசேடமான ஒரு வேலை திட்டம் உண்டு. தொடர்ச்சியாக யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாயும் இதுவரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்று சொல்லி விசேடமான ஒரு வேலை திட்டம் இல்லை என்று சொன்னால் பெண்களை, அதாவது கணவரை இழந்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு புதிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்து இந்த வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை கட்டியெழுப்பக்கூடிய வகையான எந்த ஒரு வேலை திட்டம் இதுவரைக்கும் நாங்கள் நேரடியாக அந்த பெண்களுக்கென்று மட்டும் ஒரு வேலை திட்டம் இன்னும் காண முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமாக எங்களுடைய காணாமாக்கப்பட்ட அந்த உறவுகளுடைய அந்த குடும்பத்தினர், அந்த பெண்கள் வருடக்கணக்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். அந்த வகையிலே மிக முக்கியமாக இவ்வாறான இந்த சட்டமூலங்கள் கொண்டு வருவதை போல வடக்கு கிழக்கிலே இருக்கும் யுத்தத்தால போரால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்கு ஒரு விசேட திட்டம் இனி வரும் காலங்களிலே இருக்கும் அரசாங்கங்களாவது முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை முதலாவது சொல்லி, அத்தோடு மிக முக்கியமாக கடந்த வாரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடந்த, அதுவும் ஒரு பெண்ணொருவரை குறிவைத்து நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த சபையிலே சில விடயங்களை சொல்லாமல் நினைக்கின்றேன். 14/6/2024, அதாவது இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி காத்தான்குடியை சேர்ந்த ஒரு பெண், ஒரு சித்திக் ஷிஃபானி என்ற ஒரு பெண் மீது ஒரு சுடுவதற்கு ஒரு துப்பாக்கியை வைத்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இது இந்த விடயம் தொடர்பாக 5 நாட்களுக்கு முன்பு சக்தி டிவியிலே கூட செய்தி ஒன்று வெளியே வந்திருந்தது. காத்தான்குடியில் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடிய நபர் சிசிடிவி காட்சி என்று இந்த சக்தி டிவியிலே 5 நாட்களுக்கு நடந்த முதல் இந்த சம்பவம் பற்றி இதிலே வெளியே வந்திருக்கு. தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த இராணுவ புலனாய்வு துறையுடன் சம்பந்தப்பட்டு ட்ரிப்போலி பிளட்டூன் இவ்வாறாக சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த ஈஸ்ட குண்டுவெடி போடு இவர்களுக்கு என்னென்ன தொடர்புகள் இருந்தது என்றதை பல நாட்களாக இந்த சபையிலே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடந்த 24 4ஆம் மாதம் 24ஆம் தேதி நினைக்கின்றேன், இல்லை 4ஆம் மாதம் 25ஆம் தேதி நடந்த ஒரு என்னுடைய பாராளுமன்ற உரையிலே இதை பற்றி மிக விளக்கமாக
இதை பற்றி மிக விளக்கமாக 2008ஆம் ஆண்டு எவ்வாறு சாந்தன் என்ற ஒரு நபர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆரையம்பதி பொறுப்பாளர் எவ்வாறு சுடப்பட்டார், அதுக்கு பின்னுக்கு போலீஸ் ஃபாயிஸ் சித்திக் மற்றது குஹன் என்றவர் இப்ப ஹுசேன் என்ற பெயரிலே முஸ்லிம் இஸ்லாமியராக மாறியிருக்கிறார் என்ற மிக தெளிவாக இந்த விளக்கங்களை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்படாத நிலையிலே இன்று மீண்டும் காத்தான்குடியிலே ஒரு துப்பாக்கியை வைத்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த விடயத்தை பற்றி நான் மிக முக்கியமாக சிங்கள மொழியிலே சொன்னால்தான் சிங்கள சமூகம் இந்த நாட்டிலே இன்று ராணுவ புலனாய்வு துறையோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு எவ்வாறு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குகிறது என்றதை சிங்கள சமூகம் அறிய வேண்டும். அதற்காக இந்த விடயத்தை மிக முக்கியமாக சிங்களத்திலே சொல்லாமல் நினைக்கிறேன். பகுகிய 14 வெனிதா வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 2155 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் 11 சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் 65 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் 0112864241 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு மேலதிகமாக ஹாலியலோ, ரத்தினபுரி, தங்காலே, குருநாகல் மற்றும் கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு கட்டாயமாக நடாத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கின்றது. இந்த வருடம் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றதனால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வந்தடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்றைய தினம் காலை நாட்டை வந்தடைந்தார். இதன்போது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியோ மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினரை வரவேற்றனர். ஜெய்சங்கரின் இலங்கை விஜயத்தின் போது இந்திய இலங்கை உறவுகளில் 3 மைல்கற்கள் எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி, நுவரெலியா, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 106 வீடுகளுக்கான நினைவு படிக்கங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜெய்சங்கர் கூட்டாக இணைந்து ஊடாக திறந்து வைத்தனர். அத்துடன் கொழும்பு, திருகோணமலை ஆகிய நகர்களிலும் மாதிரி கிராமத்திலும் 24 வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு ஜெய்சங்கரின் முதல் விஜயம் இதுவாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். பாணந்துறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டுமே நாட்டை கட்டி எழுப்ப முடியும். கடந்த காலம் அவருக்கும் நன்றாக தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அனைத்து துறைகளையும் அளித்தார். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னரே நாம் நல்லதொரு நிலையை அடைந்துள்ளோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தான் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க அனைத்து மக்களும் தயாராக உள்ளார்கள். எனவேதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எமது கட்சி ஆதரவு அளிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். MB எக்ஸ்பர்ட் கொழும்பு கடலில் தீப்பற்றிய பின்னர் அது தொடர்பான முக்கிய மின்னஞ்சல் தகவல்கள் வேண்டுமென்றே நீக்கப்பட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 2021 மே மாதம் 19ஆம் தேதி அன்று இந்த கப்பல் தீப்பற்றி முழுவதுமாக கடலில் மூழ்கியது. இலங்கையின் கடலில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து தெற்காசியாவிலும் உலக அளவிலும் மிக மோசமான கடல் மாசு சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இதன் காரணமாக இலங்கையில் இதன் தாக்கம் இன்னும் பல தசாப்தங்களுக்கு தொடரும் என்றும் கூறப்படுகின்றது.
இந்த நிலையில் தீ விபத்து தொடர்பான கொழும்பு பல்கலைக்கழகத்தின் நிபுணத்துவ அறிக்கை மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளரினால் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் தடயவியல் பகுப்பாய்வு போன்ற தரவுகள் வேண்டுமென்றே நீக்கப்பட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் மன்றில் அறிவித்துள்ளார். இது தனிநபர்களின் நோக்கங்கள் குறித்து குறிப்பிடத்தக்க கேள்விகளை எழுப்புகின்றது. எனவே தரவு நீக்குதலுக்கான பொறுப்பை தீர்மானிக்க முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கப்பல் தலைவரிடம் இருந்து போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு மற்றும் கப்பல் தரவு பதிவு கருவி ஆகியவற்றின் தரவுகளும் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கப்பலை கையாளும் உள்ளூர் முகவருக்கு கப்பல் தலைவரால் அனுப்பப்பட்ட பல மின்னஞ்சல்கள், கப்பல் தலைவரின் செய்திகள் உட்பட பல தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளன. கப்பலின் உள்ளூர் முகவர் மற்றும் கப்பலின் தலைவர் ஆகியோருடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கப்பலின் உள்ளூர் முகவரான சரத் ஜெயமன்னாவை பிரதிநிதித்துவப்படுத்திய சட்டத்தரணி தரவுகளை அளிப்பதில் தனது கட்சிக்காரர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியுள்ளார். ஏனெனில் குறித்த தரவுகள் துறைமுக தலைவர் வசமே இருந்துள்ளன. எனவே அந்த தரவுகள் அளிக்கப்பட்டதாக கூறுவது இலங்கையின் துறைமுகங்களின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் விஜயத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மனத்தியாள அளவில் இந்த விஜயம் ஏன் அமைய வேண்டும்? ஆட்பதிவு திணைக்களம் அறிமுகப்படுத்தப்பட உள்ள விசேட அடையாள அட்டை உட்பட 10 முதல் 12 வரையிலான செயற்திட்டங்களை கைச்சாத்திடுவதற்கு இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சரின் துரித விஜயத்தின் நோக்கம் என்ன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க வேண்டும். இதன்போது எழுந்து பதிலளித்திருந்த சபை முதல்வர் சுசில் பிரேமஜயந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் விஜயம் மற்றும் இந்திய பிரதமரின் உத்தேச விஜயம் தொடர்பில் என்னால் தற்போது ஏதும் குறிப்பிட முடியாது. சரியான தகவல்கள் எதுவும் இல்லாமல் பதிலளிப்பது பொருத்தமானதாக அமையாது. ஆகவே இவ்விடயத்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றேன் என்றார். இந்நிலையில் மீண்டும் உரையாற்றிய விமல் வீரவன்ச இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கல், அதானி குழுமத்துக்கு மின் கட்டமைப்பை வழங்கல் உள்ளிட்ட செயற்திட்டங்களை அடிப்படையாக கொண்டதாகவே இந்திய வெளியுறவு அமைச்சரின் விஜயம் காணப்படுகின்றது. ஆகவே உண்மையை பகிரங்கப்படுத்துங்கள் என தெரிவித்தார். இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதனை அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் அபிவிருத்திக்கான இந்தியாவின் ஆதரவு தொடரும் என அவர் உறுதியளித்துள்ளார். எமது அபிவிருத்தி உதவிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் இலங்கை மக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்ற வகையில் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதில் நம்பிக்கை உள்ளது என அவர் தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றைய தினம் பிற்பகல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்தார். இதேவேளை கொழும்பு வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சற்று முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார். இதன்போது இந்தியா இலங்கைக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பில்மாஸ் சரத் பொன்சேகா கட்சியின் தலைவர் சயித் பிரேமதாசாவை கடுமையாக சாடியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாம் உரையாற்றுவதற்கு நேரம் கேட்டபோது எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் சஜித்திற்கு எதிர்வரும் தேர்தலில் ஆதரவளிப்பீர்களா என கேள்வி எழுப்பினார். எனினும் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தனர். 3 அமர்வுகளில் தாம் ஒரு நாள் மட்டுமே பேசினர். சிலர் நாள்தோறும் அரை மணத்தியாலத்திற்கு மேல் பேசுகின்றனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் தாம் களவாடியதில்லை. கசினோ சூதாட்ட உரிமையாளர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு உபகரணங்களை விநியோகம் செய்ததில்லை. பொருட்களை விநியோகம் செய்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. அரசியல்வாதிகள் வழங்கும் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ளுமாறும் வாக்குகளை அவர்களுக்கு அளிக்க வேண்டாம் எனவும் தம் மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச வழங்கிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றார்.
வடக்கு மாகாண விவசாய அமைச்சினால் அறுவடை பருவ இதழின் 2வது இதழ் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்து அறுவடை பருவ இதழின் வெளியீட்டு நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய மாநாட்டு மண்டபத்தில் விவசாய அமைச்சின் சுற்றாடல் பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தின நிகழ்வின் போது நடைபெற்றது. வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் மரியதாசன் ஜெப்பு தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் செந்தில்குமரன் மற்றும் நேர்பாசன பணிப்பாளர் சுதாகரன் இவர்கள் இணைந்து இதழை வெளியிட்டு வைக்க வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் டிரஞ்சன் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜே.எஸ். அருள்ராஜ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். அறுவடை 2 பருவ இதழின் மதிப்பு துறையை வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஜெயக்குமார் வழங்கியிருந்தார். விவசாயிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு பயன்பெறும் வகையிலே இந்த அறுவடை பருவ இதழானது மின்னிதழ் வடிவிலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்திய முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க ஒன்றாக வேண்டும் எனவும் அதற்காக எந்த தரப்புடனும் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த 13th அமெண்ட்மெண்ட் அது எஜெண்டா என்ன 13th அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் இது எல்லாத்தையும் விடுங்கோ தூங்கி அதெல்லாம் கெட்டு ஒன்றும் சுத்தமாக நான் கண்டதுண்டு. இந்தியன் மாடல் என்றால் இந்தியாக்காரன் சந்தோஷப்படுவோம். இந்தியாவில் எல்லா தானே இந்தியன் மாடல் இந்திய ஆதாரமாக வச்சு நாங்கள் ஒரு தீர்வு சொல்லிக்கல. குறைந்த 10 அமைச்சரோடு நான் பேசுகிறது. 10 அமைச்சர்கள் எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ எடிட்டோரியல் பத்திரிகைகள் வந்து தலையங்கங்கள் என்னை ஆதரித்து என்னுடைய கருத்தை ஆதரிச்சு. அது மட்டுமில்லை ஜனாதிபதியாக இருந்த பிரேமதா ராஜபக்சே என்னை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த சாம்சங்கில் இந்த இந்திய மண்டலை பற்றி நீங்கள் உலக வேணுமென்றாலும் பேசுங்க, அந்த சமஸ்கிருதங்களை பற்றி ஒன்று பேசி போயிட நம்பிட்டேன். அவருடைய சமையார் அவர்கள் அவங்க பங்கை கண்ட பற்றி எனக்கு இல்லை. அவர்கள் பதவியிலேயே அவர் சொன்ன எனக்கு நான் இந்தியாவில் போய் நின்று நான் அன்றைக்கு இந்த மாதிரி சொந்தமாக நடமாட முடிந்தது. அப்படி கேட்கல நீங்களுடைய யோசனை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 10 மந்திரிமார்களை நான் சந்திச்சுக்கிறேன். ஆக்களை உண்டாச்சு சொல்லுவேன். அதை முன்னணியை வச்சு ஒரு மந்திரி முதல் தடவை வரலாற்றில் இலங்கையின் வரலாற்று ஒரு சிங்கள தலைவன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சமஷ்டி தான் எங்களுடைய தீர்வுன்னு சொல்லி முன்வைச்ச தலைவர் அவரை தோற்கடிக்கிறதுக்காக ஏதோ செய்து இன்னும் யாருக்கும் இல்லாமல் அள்ளி காசை கொடுத்து தமிழ் மக்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. தமிழ் மக்கள் அந்த தேர்தலில் பயிற்சிக்கணும். சமஷ்டியை கேட்டு தாரண செடியை ஒரு பிரதான வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் கேட்குறான். இவர்கள் அதுக்கு அவரை நீங்கள் ஓட் பண்ண வேண்டாம், தமிழ் மக்கள் ஓட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தும் அந்த சிங்கள தொழில்நுட்ப ஓட் 48% மேலே வெண்ட தலைவருக்கு 51, 52 நான் 2-3% வித்தியாசம். தமிழ்ச்சனம் ஒரு கொஞ்சம் ஓட் பண்ணியிருந்த இன்றைக்கு சமஸ்தி ஆட்சி வந்திருக்கு. உத்தியோகபூர்வமாக மக்களை தேர்வு செய்யப்படுறார். இப்போ யார் எதிர்ச்செடி போனாலும் மக்களுடைய கையெல்லாம் எல்லாம் இருக்குது. ஏற்படக்கூடிய என்றால் ஒன்று எனக்கு என்னுடைய கணிப்பும் தாங்கள் வைக்கிற தீர்வு எங்களை மக்கள் எங்கள் பாராட்டக்கா இல்லை, பாராட்டலாம். அது நடக்க வச்சுக்கொண்டு பாராட்டுகிறார். நடக்கக்கூடிய ஒரு தீர்வு என்னுடைய இன்றைக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொன்னேன். சி.வி. விக்னேஸ்வரையா நீதவான இருக்கைக்குள்ள ஒரு கதை, இப்போ ஒரு கதை. நீதவான இருக்கைக்குள்ள இல்லை செய்யக்கூடிய போய் இப்போ நீதவான இருக்கைக்கு நான் கண்டிப்பாக இங்கே வேறுங்க இங்கே ஒரு பெரிய ஒரு அழிவொண்டு ஏற்பட்டு கொண்டிருக்கு வந்துக்காக வேறு இல்லை 2 பெஞ்சம் எடுத்து போட்டு இப்போ அரசர் அவருக்கு கொடுக்க மதிப்பு, அவருக்கு மதிப்பு கொடுக்க நான் வேணான்னு சொல்லி என்னுடைய நண்பனும் தானே வேறு அவரை மூடிக்கொண்டு தான் இருக்காங்க. அவருடைய ஆலோசனை ஏற்கக்கூடியதல்ல. அவர் சொல்ல வேண்டிய காலத்தில் சில சொல்ல வேண்டிய சொல்லியிருந்தா 2 கிழமை வேறு. நான் அவரை மட்டும் குறிப்பிட காரணம் அவர் படுத்த மனிதன் இன்றைக்கும் வரி ஒரு முக்கியத்துவமாக தான் நினைச்சிட்டு பேசுகிறவங்களுக்கு அர்த்தமற்றதும் பொருத்தமற்றவன் என்னுடைய கணி. இதை பற்றி நான் மற்ற பற்றி பேசவில்லை. மற்ற பற்றி பேசுகிறேன்னா மத்திய கணக்கில் பேசுகிறேன். ஆக நாங்கள் எங்களுக்கு வேண்டிய இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தால் மக்களால் ஈர்க்கக்கூடிய என்ன அதை சொல்கிற டிப்ளமசி என்று இந்த என்னுடைய தீர்வு ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் ஈர்க்கக்கூடியது. அது இதுவரை என்ன கண்டம் பண்ணி வருது. இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என்ன கேட்டுக்க விட்டுருங்க. ஒரு ஒரு புத்தகம் கண்டம் பண்ண இல்லை, ஒரு சைவ ஒரு கண்டம் பண்ண இல்லை.
அதே வச்சு இன்றைக்கு தேர்தல் யாராவது போட்டால் அதை சப்போர்ட் பண்ணுற இப்போ நாங்கள் இது என்ன இது போட்டு கொஞ்சம் பேர் ஓட்டை பிச்சு எடுத்துட்டு போகிறோம் கொஞ்சம் காசு அடிக்கிற வழியே வேறு எந்த பிரயோஜனம் இல்லை. போயிடுங்க வச்சுருங்க, இதை யார் செய்கிறீங்களோ இந்திய மொழியில் யார் செய்கிறீங்களோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.